ஸ்ரீராமஜெயம். சுகம் தரும் சுந்தரகாண்டம். டாக்டர் பாலரமணி. உங்களோடு இது முன்னுரை. இது கலியுகம். உலகெங்கிலும் 1000 சம்பவங்கள். சில நம்மை சிந்திக்க வைக்கின்றன, சிற்சிலவோ நம்மை திடுக்கிட வைக்கின்றன. எனவே கலியுகம் என்பதை விடவும் கிளியுகம் என்பது பொருத்தமுற அமையுமோ எனுமாறு அல்லல் தரும் மனித வாழ்க்கை. இந்த துயர்மிகும் சூழ்நிலையை சுந்தரமாக்க வல்லது எது எனும் கேள்வி வேள்வியில் நாம் சுற்றுமுற்றும் தேடுகிறோம். சுந்தரகாண்டத்தை படி என்று நம் முன்னோர்களும் மூத்தோர்களும் அறிவுறுத்துகிறார்கள். மகான்களின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து படி என்று ஆன்மீகவாதிகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். காலமோ தன் ஒலிபரப்பு அலைவரிசையை முடித்துக் கொள்வதாக பயமுறுத்துகிறது. குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, ஆன்மீகம் அல்லது நாத்திகம் கொண்ட வாழ்க்கை, இவையெல்லாம் நம் முகவரியை எழுதி முடிக்கின்ற அவசரத்தில் இயங்குகின்றன. முடிக்க வேண்டியதும் முடிய வேண்டியதும் படிக்க வேண்டியதும் படிய வேண்டியதும் என வாழ்க்கையின் அத்தியாயங்களை சுமந்து கொண்டு மனித நாவல்கள் வாசிக்கப்படுகின்றன. இதய இருளுக்கு ஒளியூட்டுவது எது என சிந்தித்து பார்க்கிறோம். சின்னதாய் வெளிச்சக்கீற்றுடன் நம் கண்ணின் விழித்திரைக்குள் விழுகிறது அனுமனின் விஸ்வரூபம். இந்த அனுமனால் அனைத்தும் நடந்திருக்கிற அதிசயத்தை, அற்புதத்தை நாம் அறிகிறோம். நம்மையே அறியாமல் நன்மையே என்று மனம் கூவுகிறது. ஆதலால் எழுந்தது இந்த நூல். சுகம் தரும் சுந்தரகாண்டம் எனும் தலைப்பில் அனுமனின் அருளை வெளிப்படுத்தும் இந்த சிறு நூல் இப்பொழுது உங்கள் கைகளில் சிறிய உருவம் எடுத்தும் விஸ்வரூபம் எடுத்தும் சீதையை மீட்டு அந்த சொல்லின் செல்வன் அனுமனை பற்றி, அவன் அருளை பற்றி எழுதப்பட்டது. இந்த நூல் உங்கள் கிளேசங்களை லேசாக்கும், உங்கள் கவலைகளை சவலையாக்கும். வால்மீகியும் கம்பனும் இன்ன பிற ராமாயணங்களும் அனுமனின் திறன் சொன்ன சுந்தரகாண்டம் விஸ்வரூபம். நான் எழுதியுள்ள இந்த நூலோ மிகச் சிறியதான வில்வரூபம். கடல் தாவு படலம் தொடங்கி திருவடி தொழுத படலம் முடிய தனக்குள்ளே அதிசயங்களை பொத்தி வைத்துள்ள சுந்தரகாண்டத்தை வாசிப்பவர்கள் வளம் பெறுவார்கள், நலம் பெறுவார்கள். நம்பிக்கையுடன் தேடும் எதுவும் கிடைத்துவிடும் என்பதுதானே மானிடத்தின் நம்பிக்கை. எனவே வாயுமகன் அனுமனுடன் நாமும் இலங்கைக்கு சென்று சீதையை கண்டு உள்ளம் பூரிக்கும் சம்பவங்களை இந்த சுந்தரகாண்டம் சொல்கிறது. இது இரவா பகலா என்று அனுமனை கேட்டால் ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்றே பதில் வரும் என்பார்கள். ராம பக்தியை தவிர இன்னொன்று அறியாத அந்த அனுமனை துதிப்போர்க்கு எல்லா வகையான ஆனந்தங்களும் கைவரப்பெறும். ஞானத்தில், பலத்தில், வீரத்தில், பக்தியில், சேவையில், தன்மையில், பிரம்மச்சரியத்தில் உச்ச நிலையை தொட்டவர் அனுமன். வீரமாருதி, கம்பீர மாருதி, கானமாருதி, ராமகான மாருதி, தாசமாருதி, ராமதாச மாருதி, பக்த மாருதி, ராம பக்த மாருதி, ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் என்று அவர் புகழ் பாடி மெய்மறக்கும் அன்பர்களுக்கு தீமை ஏற்படுவதில்லை. அஞ்சனின் புதல்வனாகவும் ஆர்ப்பரிக்கும் காற்றுக்கு புதல்வனாகவும் அயோத்தி ராமனின் பக்தர்களில் முதல்வனாகவும் திகழும் அனுமனுக்கு இணையாய் எவரும் நம் இதிகாசங்களில் இல்லை. இந்த சொல்லின் செல்வன் அனுமனை பாடும் கம்பன் அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர் காக்கு ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான் என்று மகிழ்ந்து விவரிக்கிறார். ஐம்பூதங்களில் ஒன்றான காற்றுக்கு பிறந்தவன் மற்றொரு ஐம்பூதமான கடலை தாவி அடுத்த ஐம்பூதமான வானம் வழியாக மற்றொரு ஐம்பூதமான நிலத்தில் பிறந்த சீதையை கண்டு அவளின் உயிரை காக்க ஐம்பூதமான நெருப்பினை இலங்கையிலே வைத்தான் என்பதை வெகு அழகாக சொல்லும் கம்பனின் திறமையை நாம் வியந்து கொண்டே இருக்கலாம். சுந்தரகாண்டம் ஓர் அழகிய வீடு. இந்த வீட்டிற்குள் அனுமனே தலைவன், நாம் எல்லாம் குடும்பத்தார். காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கிற அதிசயத்தை சொல்லுகிற சுந்தரகாண்டம் ராமாயணத்தில் நாம் பார்க்கும் சீதாயணம். இந்த சீதாயணத்தை நமக்கு அனுமனே தருகிறார். ஆதலால் சுந்தரகாண்டம் வலிமையானது, வாசிப்பவர்களுக்கும் வலிமை தரக்கூடியது. இந்த நூலை எழுதுவதற்கு உறுதுணை புரிந்த என் குடும்பத்தாருக்கு நன்றி. வழக்கம்போல் காத்திருந்து சோர்ந்து போகாமல் இந்த நூலின் பிரதியையும் வாங்கி கொண்டு வெளியிட்ட எங்கள் குடும்ப தோழர் ஏகம் பதிப்பகத்தின் சுப லட்சுமணனுக்கும் அவர்தன் துணைவியாரும் பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரின் பேத்தியுமான திருமதி மீனாட்சி லட்சுமணனுக்கும் நன்றி. ஆன்மீகத்தில் தன்னை ஆழ்ந்து ஈடுபடுத்திக் கொண்டு இந்த முதுமையிலும் கற்பூரம் காட்டிய பின்னரே காப்பி சாப்பிடும் என் அம்மா கீழமூங்கிலடி திருமதி ஜெயலட்சுமி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த நூல் சமர்ப்பணம். சுகம் தரும் சுந்தரகாண்டத்தை வாசிக்கும் அன்பர்கள் அனைவரும் தங்கள் கனவுகள் நனவாக காண்பார்கள்.
சொல்லின் செல்வனின் அருள் சூழவும் வாசகர்களை வாழ்த்துகிறேன். சுந்தர காண்டத்தை வாசியுங்கள், மாற்றங்கள் வர வர அனுமனை யோசியுங்கள். இந்த நூலை படித்ததும் ஒரு வரி எழுதுங்கள், அனுமனே அனைத்தும் ஆகுக. மிக்க அன்புடன் டாக்டர் பாலரமணி.